வீட்லயே ஹோம்மேட் ஜிகர்தண்டா பண்ணிருக்கேன். பாருங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்கிட்ட நன்னாரி சர்பத் இல்லை, அதனால தேன் கிளாஸ்க்கு வந்து தேன் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது வந்து பாதாம் பிசினு. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி, சூட்டை குறைச்சி விடும். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நேற்று நான் சாயந்தரம் ஊற வச்சேன். ஜப்சா சீஸ். இந்த வெயில் காலத்துக்கு இந்த குழந்தைங்க தண்ணி சரியாக சேர்த்திக்க மாட்டாங்க, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது வாரத்துக்கு 2 நாள் இப்படி சேர்த்திக்கிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் சுண்டை காய்ச்சி பாருங்கள் 100 மில்லி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். போதும். இப்போ இது வந்து நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா பாங்கு எடுத்து இது கூட பசுமாட்டு பாலையும் அதுவும் ஆற வச்சு இதுவும் ஆற வச்சு 2 மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சேர்த்திருக்கேன். இதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுடலாம். இது வந்து பால் ஆடை பாருங்க. கிளாஸ் நம்பிருச்சு. ஐஸ்கிரீம் எப்படி போடுறது? மொத்தமாக சிலிப்பிக்கு நிற்கும் போது சீப்பை கொண்டாந்து காட்டாத. ஐஸ்கிரீம் நல்லா கெட்டியா இருக்கிறதுனால விழுக மாட்டேங்குது. அவ்வளோதான். ஹோம்மேட் ஜிகர்தண்டா ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாம்.